சென்னை நந்தம்பாக்கத்தில் உங்கள் கனவை சொல்லுங்க திட்டத்தின் நிறைவாக தமிழ்நாடு 2030 கனவுகள் மெய்ப்படும் என்ற தலைப்பில் நடைபெறும் நிகழ்ச்சியில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்றுள்ளார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஐந்தாண்டுகளில் தமிழ்நாடு அடைந்த மாற்றமும் ஏற்றமும், இந்த சாதனைகள் எல்லாம் எப்படி நடந்தன என கூறும் ஒரு மாஸ்டர் கிளாஸ். கடந்த 5 ஆண்டுகளில் நடந்த சாதனைகள் மட்டுமல்ல, அடுத்த கட்ட பாய்ச்சலாக தமிழ்நாட்டிற்கான தன் பெருங்கனவை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிக்கும் தமிழ்நாடு 2030 கனவுகள் மெய்ப்படும். தமிழ் மக்களின் முன்னேற்றத்திற்கான ஒரு பெரும் விழா. ஸ்டாலின் ஸ்டேட்மெண்ட். 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு 2030 கனவுகள் மெய்ப்படும் என்ற தலைப்பில் நடைபெறும் நிகழ்ச்சியில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்றுள்ளார். அதில் ஸ்டாலின் ஸ்டேட்மெண்ட் என்ற அறிவிப்பு, பல்வேறு அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் செய்யப்பட்டுள்ள சாதனைகள், அதேபோன்று 2030 ஆண்டுக்குள் எடுக்கப்பட உள்ள பல்வேறு முயற்சிகள் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை அவர் பகிர்ந்து கொள்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. என் கனவு என் எதிர்காலம் என்ற தலைப்பில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாடு 2030 கனவுகள் மெய்ப்படும் என்ற தலைப்பில் நடைபெறும் நிகழ்ச்சி தொடங்கி இருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், ஸ்டாலின் ஸ்டேட்மெண்ட் என்ற அறிவிப்பு பல வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது நிகழ்ச்சி தொடங்கிவிட்டதா? என்ன விவரம்? மாநிலம் முழுவதும் 45 நாட்கள் 50,000 தன்னார்வலர்கள் 1.1 கோடி எதிர்கால அறிவதற்காக வீடு வீடாக சென்றார்கள். முதலமைச்சர் திருவள்ளூர் அருகே தொடங்கி வைத்தார். இந்த நிலையில் பொதுமக்களை குறித்து கேட்டிருக்கிறார்கள். என் ஊர் என் கனவு என்னும் தலைப்பில் 38 மாவட்டங்களில் தொலைநோக்கு திட்டம் 2030 தமிழ்நாடு 2030 கனவுகள் மெய்ப்படும் என்ற தலைப்பில் நடைபெறும் நிகழ்ச்சிக்காக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தற்போது நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்திற்கு வருகை தந்திருக்கிறார். தமிழக அரசின் சார்பாக பல்வேறு துறைகளில் முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த திட்டங்களை குறித்தும் அவர் பேசுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோன்று அடுத்து வரக்கூடிய 5 ஆண்டுகளில் என்னென்ன வளர்ச்சி திட்டங்கள் சார்பாக முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான புதிய அறிவிப்புகளையும் அவர் வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு துறைகளிலும் திமுக அரசின் சார்பாக செய்துள்ள சாதனைகள் தொடர்பான காணொலியும் அங்கு இடம்பெற்றிருக்கின்றன. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் பெருமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். முன்னதாக இன்று காலை எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இட்டிருந்தார். அதில் ஸ்டாலின் ஸ்டேட்மெண்ட் என்ற அறிவிப்பை இன்று வெளியிட இருப்பதாகவும் அவர் கூறியிருந்தார். இந்த நிலையில் அவர் இந்த நிகழ்ச்சியில் என்ன மாதிரியான அறிவிப்புகளை வெளியிடுவார் என்ற எதிர்பார்ப்பு மேலோங்கி இருக்கிறது. தற்போது நிகழ்ச்சிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வருகை தந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் அந்த புதிய அறிவிப்புகளை வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு 2030 கனவுகள் மெய்ப்படும் என்ற தலைப்பில் நடைபெறும் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு இன்னும் சற்று நேரத்தில் சிறப்புரையாற்ற இருக்கிறார். பல கட்ட முன்னேற்றங்களை கண்ட தமிழ்நாடு ஒரு அசுர வேகத்தில் அடுத்த கட்டத்தை நோக்கி பாய்ச்சலோடு முன்னேறுவதற்கான ஒரு நாள் வந்தது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலான திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்ற போது உச்சத்தில் இருந்த கொரோனா பெருந்தொற்று, மோசமான நிதி நிலைமை, ஒன்றிய அரசின் பாராமுகம் என சவால்கள் வரிசை கட்டி நின்றன. நிர்வாக அனுபவமும் நிறைந்த பொறுமையும் அனைவரையும் அரவணைத்து செல்லும் அன்பும் கொண்ட முதலமைச்சர் ஒவ்வொன்றாக களையத் தொடங்கினார். கொரோனா பெருந்தொற்றை சமாளித்து இன்னுயிர் காத்து மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கினார். ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு மக்களிடம் பெற்ற கோரிக்கை மனுக்களுக்கு தீர்வு காண தனித்துறை கண்டார். மாண்புமிகு முதல்வர் வழங்கிய வாக்குறுதிகள் அரசின் திட்டங்களாகவும் அரசாணைகளாகவும் மாறத் தொடங்கின. திராவிட மாடல் அரசின் செயல்பாடுகளை உன்னிப்பாக பார்த்தால் இந்த அரசின் நிர்வாக கொள்கை அனைவருக்கும் புரியும்.
வாக்குறுதிகளாக சொல்லாமல் நிறைவேறிய திட்டங்கள் எத்தனை தெரியுமா? புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், மக்களை தேடி மருத்துவம், நலம் காக்கும் ஸ்டாலின், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், இல்லம் தேடி கல்வி, என்னும் எழுத்தும் நான் முதல்வன் திட்டம், முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகள், கலைஞர் கைவினை திட்டம், கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம், மக்கள் குறைகளை தீர்க்க மக்களுடன் முதல்வர், உங்களுடன் ஸ்டாலின் போன்ற திட்டங்கள். வாக்குறுதிகளாக சொல்லாமல் நிறைவேறிய திட்டங்களின் பட்டியலின் நீளம் இன்னும் இருக்கிறது. முழுமையாக சொல்வதற்கு நேரம்தான் இல்லை. திராவிட மாடல் ஆட்சியின் 5 ஆண்டுகளில் 11.19% இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை அடைந்துள்ளோம். தமிழ்நாட்டின் வளர்ச்சி வரலாற்றில் இந்த 5 ஆண்டுகளின் நிர்வாக சாதனையை இந்தியாவின் எந்த மாநிலங்களும் எட்டவில்லை. இப்படி ஒரு நிறைவை இதற்கு முன்பு தமிழ்நாடு கண்டதில்லை என்பதற்கு ஒன்றிய அரசின் நிதி ஆயோக் வளர்ச்சி குறியீடுகள், ஒன்றிய அரசின் விருதுகள், திட்டங்களின் தரவுகளே சாட்சி. இவற்றை விட மக்களின் மதிப்பீடுகளையே இந்த அரசு நிறைவான பெருமையாக கருதுகிறது. 1000 ரூபாய் இருக்குதுங்க, நம்ம பெத்த பயம் கொடுக்கலனா ஸ்டாலின் எங்களுக்கு மகனாட்டு இருக்கிறார். சுய உதவி குழுவிலால முன்னேறி இருக்கோம். நாங்க மாசம் 15,000க்கு மேல வருமானம் வருது எனக்கு மட்டும். கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு ஹாஸ்டல், விமென்ஸ்க்காக ஒரு ஹாஸ்டல் வந்து ஓபன் பண்ணுவாங்கங்கிற ஸ்கீமை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. கட்டணமில்லா பயணம், நான் சில நேரங்கள்ல அந்த ஜன்னலோரத்துல உட்கார்ந்து நான் மனசுல இருந்து அவருக்கு நான் நன்றி சொல்லிருக்கேன். இவர் எந்த அளவுக்கு யோசிச்சிருக்கிற ஒரு தாயை போல நம்மளுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருக்கு மனசுல இருந்து நான் நன்றி சொன்னேன். இது வரைக்கும் வந்து ஒரு தொழிலாளியா இருந்தேன். ஆட்டோ முதல் நாங்க வாங்கும்போது நாங்க ஒரு முதலாளியா மாறி. நான் முதல்வன் ஸ்கீம் வந்து நம்ம முதலமைச்சரோட வந்து கனவு திட்டம் அப்படின்னு சொல்லிதான் வந்து அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணது. அண்ட் இன்னைக்கு அந்த கனவு வந்து நினைவா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே தான் வந்து நம்ம நாளைய இந்தியாவையே வந்து வடிவமைக்கும் நான் நம்புறேன். அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்துட்டு வந்தாரு. மாசம் அந்த 1000 ரூபான்றது அவ்வளோ பெரிய விஷயமா இருக்கு எங்களுக்கு. சொல்ல போனா போட்டுக்கிற துணி இந்த 1000 ரூபாய் தான் மேம் எடுக்கிறேன். சரி, மு க ஸ்டாலின் ஐயா வந்து எங்களுக்கு வந்து ஒரு தனி 3 சென்ட் இடம் கொடுத்து ஒரு தனி வீடும் கட்டி கொடுத்திருக்காங்க. என்னோட கணவர் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டார். 8 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ரேஷன் கார்டுல இருந்து ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டார். 5 நிமிஷத்துல அவர் பேரை தூக்கிட்டு என் பேரு போட்டு கொடுத்து எனக்கு குடும்ப தலைவி என் பையன் பேரை போட்டு கார்டு கொடுத்தாங்க சார். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம் என்று அனைவரையும் அரவணைத்து தொடர்ந்து முன்னேறுகிறது தமிழ்நாடு. உங்கள் கனவை சொல்லுங்க திட்டத்தின் நிறைவாக தமிழ்நாடு 2030 கனவுகள் மெய்ப்படும் என்ற தலைப்பில் நிகழ்ச்சியில் பல்வேறு காணொலிகள் ஒளிபரப்பப்பட்டு வருகின்றன. இன்னும் சற்று நேரத்தில் முதல்வர் உரையாற்ற இருக்கிறார்.